ஹலோ பிரைஸ் லார்ட். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே சில குறிப்புகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். பிலிப்பியர்கள் நிருபம் 4 அதிகாரம், The book of Philippians chapter 4 verse 2, 2ஆம் வசனம். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இன்னொரு தடவை வாசிங்க. இப்போ ஒரு ஜப குறிப்புகள். முதல் ஜப குறிப்பு சரித்திர சாதனை படைத்த ஒரு காரியம். நான் சும்மா ஒரு 13 பேரை தான் சொல்கிறேன். நிறைய பேர், அதுக்காக நான் ஆயிரக்கணக்கானு சொல்ல முடியாது. ப்ராப்ளி ஒரு 100ன்னு வச்சுக்கலாம், இல்லை லிட்டில் பிட் லெஸ் தேன் 100. இந்த வசனத்துக்கு ஏற்ப கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்கிறேன். மரியா வுட்வர்த் எட்ட, Catherine Kuhlman, Amy McPherson, Susanna Wesley, Ira Scudder, Amy Carmichael, Mary Slaser, எனக்கு கையெழுத்து புரியல, மிஸ்ஸஸ் Adoniram Judson, எலிசபெத் எலியட். அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் அந்த லேடிஸ் பேர் ஸ்மித் சிஸ்டர்ஸ் நினைக்கிறேன், எக்ஸாக்ட்லி சர்நேம் ஞாபகம் இல்லை. அந்த 2 பெண்கள். அர்மீனியா தேசத்தில் 2 பெண்கள். ஜெர்மன் ரிவைவலில் 2 பெண்கள். மொரேவியன் ரிவைவலில் 2 பெண்கள். ஸ்காட்லாண்ட் அண்ட் வெல்ஷ் தேசத்தில் பெண்கள். ஜீசஸ். இவங்க தேவனாலே உணர்த்தப்பட்டு, இல்லை வழி நடத்தப்பட்டு, இல்லை ஒரு பாரம் ஆத்தும் பாரம்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஒரு கரிசனை, ரொம்ப பெரிய தேவையில்லை ஆவிக்கிற வார்த்தையை சொல்லி இல்லாமல் ஒரே சிந்தையாக இருந்திருக்காங்க. இப்போ அதுதான் நீங்கள் கவனிக்கணும். வெறும் பிரசங்கத்தை கேட்குற மாதிரி இல்லாமல் ஒரு தரிசனம் உங்களுக்குள்ளே விதைக்கப்படணும். இது ஒரு குடும்ப அளவிலே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த மாதிரி விஷயத்தில் சுசானா வெஸ்லி எடுத்துக்கலாம். 19 பிள்ளைகளுக்கு தாய், ஏராளமான பிள்ளைகளை சிசுவிலே இலக்கு கொடுத்தாங்க. ஒரு 4 இல்லைன்னா அவ்வளோதான் நினைக்கிறேன், 4 பிள்ளைகள் தான் அவங்களுக்கு தேர்னாங்க. அதில் 2 பிள்ளைங்க சரித்திரம் படைக்கும் எழுப்புதல் வீரர்களாக ஜான் வெஸ்லியும் சார்ல்ஸ் வெஸ்லியும் ஆண்டவர் அவர்களை உருவாக்க தேவன் உதவி செய்திருக்கிறார். அந்த அம்மாவை பற்றிய ரொம்ப வல்லமையான குறிப்புகள்லாம் சரித்திரத்தில் இருக்கிறது. அதில் அவ்வளோ பெரிய குடும்பத்தை பரிபாலித்து ஜபத்தை கைவிடாமல் இருப்பாங்களாம். ஜபந்தான் சமையலறை, இத்தனை பிள்ளைகளை குடும்பத்தை பார்க்கணும், இத்தனை வேலை இருக்குல்ல, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். அவங்க வெள்ளைக்கார கலாச்சாரத்தில் அவங்க இந்த ஹவுஸ் ஹோல்ட் டியூட்டிஸ் பார்க்கும்போது ஏப்ரன் போட்டிருப்பாங்க. சாதாரணமாக அனுதினம் அணிகிற ஆடையின் மேலே ஒரு ஏப்ரன் சொல்லப்படுகிற ஒரு மூடிக்கொள்கிற இன்னொரு கவுன் மாதிரி ஒரு காரியத்தை போட்டுக்குவாங்க. அது பாதி கவுன் தான், பின்னாடி போ போட்டுருவாங்க. அவங்க அந்த மேலாடை தான் அவங்கள பற்றி சொல்லப்படுது, அவளுடைய ஜப அறைன்னு சொல்லப்படுது. அடிக்கடி அந்த மேலாடையை விரித்து, இல்லை அந்த மேலாடையின் மூலமாக முகத்தை மூடி தேவ சமூகத்தில் மண்டிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பாங்களாம். அவளோடு ஒருமனப்பட புருஷன் இல்லாமல் போயிட்டார். as a single lady
She has raised up so much of work for the Lord. பெண்கள் கூட்டத்தில் உங்களை பற்றி நீங்கள் இன்னும் சரியாக கவனம் செலுத்தலை அப்படின்னு அவர் புகார் வைத்தாலும் மிகையாகாது. நான் சொல்கிறதெல்லாம் காலம் பூரா 40 இயர்ஸாக உங்களுக்கு புகாராகவும் பிற்போக்கான காரியமாக இருக்கும். அதுக்கு நான் வருந்தியது உண்டு, ஆனால் வருந்துகிறதும் இல்லை. ஏன்னா நான் சொல்கிறது புகார் இல்லை. உங்கள் குறைகள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கண் சொறி போன குருடலாக இருக்கிறீங்கிறதும் கூட ஒரு குறைதான். உங்களுடைய பலம், உங்களுடைய சக்தி, உங்களுடைய திறமை, உங்கள் மேலே இருக்கிற தேவனுடைய இரக்கம், காரியம், கண்கள், அவருடைய நோக்கம், இப்படியே அடிக்கிட்டே போகலாம். எதையும் நீங்கள் சரியாக சட்டை பண்ணுறதில்ல. எல்லாம் நுனிப்புல் மேய்கிறது போல் மேலோட்டமாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நான் கூட வேறு ஒரு சப்ஜெக்ட் தான் பேசணுன்னு ஒரு 4 நாட்களாகவே நான் தியானித்து கொண்டிருக்கிறேன். 3-4 நாட்களாக. ஆனால் இன்னும் அதிகாலையில் இதை தான் தேவன் எனக்கு உணர்த்தினார். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க பெண்களுக்கு சொல்லு. பெண்கள் ஒரே சிந்தையாக இருந்து நீங்கள் சாதனையும் படைக்கலாம், நீங்கள் அழிக்கவும் செய்யலாம். If 2 women will come together and be of one mind, ஏக சிந்தையாக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் பலத்த சாதனையை படைக்கலாம். சமுதாய அளவு, தேச அளவு, உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை உங்கள் மூலமாய் தேவன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சரித்திரத்தில் ஏற்கனவே சம்பவித்திருக்கிற சரித்திர குறிப்புகள் இருக்கின்றன. அதே போல் பிற்போக்காக அழிவுக்கு ஏதுவாக கூடி வந்த பெண்களும் இருக்கிறாங்க. 2 பேர். எங்கு 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவள் மத்தியிலே நான் மெய்யாகவே இருக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயம், ஒரு சவாலான விஷயம், ஒரு கண்டிப்பாக ஒழுங்கான ஒரு விஷயம். அந்த ஒழுங்கும் அந்த விடாமுயற்சியும் தான் நமக்கு விலையாக தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த விஷயத்தில் கண்டிப்பாக சபை சரித்திரத்தில் அநேக பெண்கள் ஆண்டோடைய கரத்தில் உபயோகமாக இருந்திருக்கிறாங்க. மிகவும் பிரபலமானவர்களை பற்றி தான் நான் இங்கே உங்களுக்கு பட்டியலிட்டு சொன்னேன். அன்சங் ஹீரோஸ் அப்படின்னா விளம்பரம் இல்லாமல் வாழ்ந்து கதாநாயகிகளாக வாழ்ந்து கர்த்தருடைய கரத்தில் உபயோகமாக வாழ்ந்து மரித்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கணக்கற்றவர்கள் இருக்கிறாங்க. எண்ணில் அடங்காதவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி பூரா நீங்கள் கேட்க போகிறது ஏக சிந்தை தான். ஒரே சிந்தையாக இருக்க. எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. இல்லாமல் போகிறது ரொம்ப ரேர் தான். இட்ஸ் அ ரேரிட்டி. எஸ், இட் இஸ் அ ரேரிட்டி. அது வழக்கமான காரியம் இல்லை. பெண்கள் ஒண்டியாக இருந்து போராடுறீங்க அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் நிகழ்கிற ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் விசுவாசிகளோ அவிசுவாசிகளோ. ஸோ அது குறிப்பாக தேவனுடைய இதயத்தை கவரும், தேவனுடைய கரத்தை, நீதியின் வலது கரத்தை நீட்டி கிரியைகளை செய்ய வைக்கும் ஒரு உன்னதமான தாக்கமிக்க ஒரு ஒழுங்கை, ஒரு பணியை, ஜபத்தை நீங்கள் செய்யும் பொழுது, மன்றாட்டை, விண்ணப்பத்தை தேவனிடத்தில் ஏறெடுக்கும்போது விடாமுயற்சியோடு திருந்தாத பிள்ளைகள் திருந்துவாங்க, திருந்தாத புருஷன் திருந்துவான், திருந்தாத குடும்பம் திருந்தாத குடும்பத்தினரில் அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு அவங்க தாயை தவிர மற்ற எல்லாருமே எதிரிகள் தான். அவங்க தாயாகும்போது இப்படி யோசிக்கிறீங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடம் தான். அதனாலும் ஜபத்தால் மாற்ற முடியும். நீங்கள் ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி கர்த்தர்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஜெபிக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டியது தேவன் உங்களுக்கு சொல்வார். நீங்கள் பேச வேண்டியதை நீங்கள் ஆண்டவரிடத்தில் சரியாக பேச கற்றுக்கொண்டு விடுவீர்கள். நீங்கள் பேசும்போது தேவன் கேட்பதற்காக சரித்திரத்திலே செயல்பட்டிருக்கிறார். இன்றைய காலத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார்.
பல காலமாக பல ஆண்டுகளாக எனக்கு அந்த ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலிருந்து எனக்கு அந்த பத்திரிகை வரும், பிளெஸ்ஸிங் யூத் மிஷன், அவனுடைய மாதாந்திர பத்திரிகை வரும். அதில் பல ஆண்டுகளாக, அதுவுமே ஒரு 50 ஆண்டுகளாக பணிபுரிகிற ஒரு மிஷனரி ஸ்தாபனம், பலத்த ஒழுங்கோடு கூட, கட்டுப்பாடோடு கூட, கண்டிப்போடு கூட ஸ்தாபகரான ஆர் ஸ்டான்லியாக இருந்தாலும், அவங்க மனைவி லில்லியன் ஸ்டான்லியாக இருந்தாலும், அவர்களோடு கூட இணைந்த அந்த கோர் குரூப் பீப்புளாக இருந்தாலும், கடை நிலையில் இருக்கிற மிஷினரியாக இருந்தாலும், எல்லாருக்குள்ளும் அந்த ஒழுங்கு இருக்கிறது. அதை மிகவும் முக்கியப்படுத்துகிறார்கள். அவர்களுக்காக அந்த ஸ்தாபனத்தில் இந்தியாவிலே பல மூலையிலே மிஷினரிகளாக சென்று வாழ்ந்து மரித்தவர்கள் இன்றைக்கி சாட்சியாக பேசுகிறாங்க. இந்த ஓல்டு மிஷினரிகளுடைய சில சரிதைகளை இப்பொழுது எடுத்து அண்மை காலத்தில் அதை தொகுத்து வழங்குகிறார்கள். பலத்த ஆச்சரியமாக இருக்குது. எப்படி அந்த புருஷனோடு மிஷினரியான அந்த ஊழியனோடு அந்த ஊழியக்காரி வாழ்க்கை துணைவி எப்படி நின்று இருக்காங்க, எப்படி இவங்கள மாத்திரம் இல்லை, எஃப்எம்பிபியை எடுத்துக்கிட்டாலும் சரி, விஸ்வவாணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்தியா எப்ரியம் குருசேட் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐஎம் இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷனரி, எந்த ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அம்பாசடர்ஸ் ஃபார் கிரைஸ்ட், யூத் ஃபார் கிரைஸ்ட், கேம்பஸ் குருசேட், பெண்கள் பைபிளே எடுத்துக்கிட்டாலும் எல்லா பெண்கள் பேரும் ஆண்டவர் வேதத்தில் எழுதலை. எழுதப்பட்ட பெண்களில் 2 பேரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் ஆண்டவர் எழுப்பின பாத்திரத்தோடு, பாத்திரத்தின் திரை மறைவிலே நேர்த்தியாக வாழ்ந்து முடித்திருக்கிறார்கள். இது பெரிய ஒரு வீட்டுப்பாடம். ரொம்ப தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம தமிழ் மரபில் ஒரு முதுமொழி சொல்லுவாங்க, அது ரொம்ப மெச்சிக்கிறதுக்கும் இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் இல்லை. எனக்கு ரொம்ப அதில் பெரிய விருப்பம் இல்லை. ஜாடிக்கு தகுந்த மூடின்னு புருஷ மண்டாடியை பற்றி சொல்லுவாங்க. அது ரொம்பவே முற்போக்காக எடுத்துக்கிட்டால் கூட அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் புருஷனோடு வாழ்கிறீங்களான்னு பாருங்கள். நீங்கள் ஞான பெண்கள், சியோனின் குமாரத்திகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை நினைத்து இந்த கருத்துக்களை நான் பயபக்தியோடு மறுபடியும் நினைவு. நம்ம ஏயோதியாளை பற்றி, சிந்திக்காளை பற்றி பல ஆண்டுகளுக்கு முன்னே ராணி மரித்த பிற்பாடு பல பெண்கள் கேரக்டர்ஸை பார்க்கும்போது இதை நாம் பார்த்துருக்குறோம். அது பல ஆண்டுகள் கழிந்து போயிருக்கும். ஸோ இன்றைக்கி இதை வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க இருக்கிற நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்குவோம். அப்போ நீங்கள் how far are you getting along with your husband? புருஷன் இல்லைங்கிறது பெரிய குறையாக சொல்லிக்க வேண்டாம். இருந்தபோது என்ன சாதிச்சிங்கிறத ரிவைஸ் பண்ணி பாருங்கள். போனதை பற்றி அழ வேண்டாம். இருக்கிறத கெடுத்துக்காமல் இருங்க. அடையணும், கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவங்க, ஒத்த காலில் நிற்கிறவங்க, இந்த கல்யாணம் பேசுகிறவங்க, உங்கள் பொம்பளை பிள்ளைகளை தயாரிங்க. என்னால் சத்தியத்தை தான் சொல்ல முடியும். எனக்கு ஆண்டவர் கொடுத்த உண்மையில் சத்தியமாக தான் அதை சொல்ல முடியும். அதை நான் பூசி மொழிக இஷ்டப்படல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம். பூமியில் எந்த ஒரு காரியத்துக்கு குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்க பிதா அதை கேட்டு அதன்படி செய்வார் என்பது புருஷன் மனைவிக்கும் பிரமாதமாக பொருந்தும். எபேசியர்கள் நிறுவனத்தில் 5ஆம் அதிகாரம் முழுவதும், குறிப்பாக 22ஆம் வசனத்தில் 33ஆம் வசனம் வரைக்கும் புருஷன் மனைவியுடைய ஐக்கியத்தை பற்றி, அவருடைய ஜாயிண்ட் வெஞ்சர், அதை பற்றி ஆண்டவர் எழுதியிருக்கிறதை பார்க்கும். வேதம் கதை புத்தகம் இல்லை. வேதம் மிரட்டல் உருட்டலான ஏதோ ஒரு அசரீரி புத்தகம் கிடையாது. இட்ஸ் நாட் அ மிஸ்டிக்கல் புக். இட்ஸ் அ புக் ஃபுல் ஆஃப் ட்ரூத், ப்ராக்டிக்கல் ட்ரூத். நடைமுறை உண்மைகளை தேவன் தாமே எழுதி தந்திருக்கிறார். அதை நீங்கள் வாசிக்கணும். எல்லா விஷயத்துலேயும் வேத வாசிப்பு குறைவு இருக்குமானால், வேத தியான குறைவு இருக்குமானால், புரட்சிகரமான முன்னேற்றத்தை, லாபகரமான முன்னேற்றத்தை, அறுவடை மிகு விருத்திக்கு ஏதுவான முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது. தேவனுடைய இதயத்தை கவர்ந்ததான
தேவனுடைய இதயத்திலே ஒரு மரியாதையான இடத்தை பிடித்ததான ஒரு பணியை, ஒரு வாழ்க்கையை ஓடி முடித்ததாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னாலும், ரட்சிக்கப்பட்ட நிமித்தம் நாம் செய்ய வேண்டிய நற்கிரியைகளை ஆண்டவர் தொகையிட்டு தான் நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆல் தீஸ் இயர்ஸ் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், வாழ்வும் ஊழியமும் குடும்பத்தில் தான் ஆரம்பிக்குது. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யோர் ஃபேமிலி. நாட் ஆல் ஃபேமிலிஸ்ன்னு சேர்த்து வச்சு பேச முடியாது. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற குடும்பமாக இருக்கும்போது அனைத்து ஊழியங்களும் சேர்ந்த ஒரு பூல், அது ஒரு பெரிய குட்டை, அது பெரிய ஒரு ஊற்று அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஈவன் கேன் டேக் இட் எக்ஸ்பேண்ட் இட் டு அனதர் லெவல். அங்கேருந்து கண்டிப்பாக ஜீவ தண்ணீர்களுடைய நதிகள் சமுதாயத்திலே தேசங்களுக்குள்ளாக பாய்ந்து ஓடுகிறது என்றால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அதிசயங்கள் தான் நடக்கும், அதிசயங்கள் தான் நடக்கும். இப்போ நம்ம பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை திருப்பி மறுபடியும் 2-3 வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமுள்ள சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்தப்படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள்ங்கிற அந்த எந்தப்படி, எந்த விதமான ரகமாக, எந்த ஒரு முன்மாதிரியான விதத்தில் கர்த்தருக்குள்ளே நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் ஒரே சிந்தையாய், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்கும் முன்மாதிரியிலே நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் நான் புத்தி சொல்கிறேன். இப்போ இந்த நிருபத்தையும் பிலிப்பு பட்டணத்தில் இருக்க விசுவாசிகளுக்கு தான் எழுதுகிறார். இவங்க 2 பேரும் பெரிய போக்குறீங்க, இவங்க 2 பேரும் பொல்லாதவள்க அப்படின்னு பைபிள் சொல்லலை. இவங்களுமே கடவுளுடைய பிள்ளைங்க தான். இவங்க மூலமாகவும் பவுலுடைய ஊழியத்தில் சிறைச்சாலையின் நிருபம், பிலிப்பியர்கள் நிருபம் சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட ஒரு நிருபம். ஸோ நீங்கள் எந்த மிகையும் இல்லாமல் கூட்டி குறைச்சி கழித்து வகுத்தெல்லாம் பார்க்காம நிதர்சனமாகவே பவுல் இதுக்கு முன்னே ஒரு போராட்டத்தில் இருந்திருக்கிறார். போராட்டத்து நிமித்தம் சிறைக்கு போய்விட்டார். சிறையிலிருந்து இவர்களை பற்றி கரிசனையோடு கூட பரிசுத்தாயின் துணையோடு கூட பிலிப்பிய பட்டணத்து மக்களுக்கு எழுதுகிறார். அதில் பெண்கள் 2 பேர் அவருடைய கவனத்தில் வருகிறார்கள். இவர்கள் பவுலோடு கூட ஊழியம் செய்த அநேக பெண்கள் இருக்கிற அந்த பட்டியலை நாம் ரோமனுக்கு எழுதணும் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். There have been many women who were assisting Lord Jesus Christ as well as Apostle Paul and his team. ஸோ நீங்கள் எல்லாருமே பொல்லாதவள்க, மோசமானவள்க, ஆவதும் பெண்ணா, நீங்கள் அழிக்கிறவள்க அப்படின்னு நீங்களாம் உங்களை நொந்துக்க வேண்டாம். யாரோ சொல்லிட்டாங்க நீங்கள் உடனே இப்போ வானத்துக்கு பூமிக்கு குதிக்க வேண்டாம். எந்த சூடு சொரணையும் இல்லாமல் இருக்க வேண்டாம். உங்களுக்கு சராசரியாக விரிக்கப்பட்டிருக்கிற இன்னும் விரிக்கப்பட்டிருக்கிறதாக காணுகிற ஒரே ஒரு கண்ணி நீங்கள் ஒரே சிந்தையாக இருக்கிறதுல, ஒரே சிந்தையாக இருப்பதுக்கு அடுத்தது தான். நீங்கள் ஒரே சிந்தையாக இருக்கணும். உங்களுடைய சிறு பிராயத்திலேருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் adolescence till you become a very grandma, இல்லை பாட்டி, கொள்ளு தாத்தா, அந்த மாதிரி அந்த வயசில் கூட பெண்கள் ஒரு மனமாக இருக்கிறது உங்களுக்கு வயாத ஒரு சவால் தான். சின்ன வயசில் படிச்சுக்கும்போது தோள் மேலே தோள் போட்டுக்கும், அதெல்லாம் உண்டு தானே. அதெல்லாம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, சில ஸ்கூலை விட்டு ஸ்கூல் மாறிடுவாங்க. 6ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் வரை 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சேர்ந்து படிக்கக்கூடிய நிலை ஏராளமாக நம்ம நாட்டில் இருக்குது. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சேர்ந்து படிக்கக்கூடிய ஏராளமான சூழ்நிலை இருக்குது. அதுக்கப்புறம் விருப்ப பாடங்கள் வரும்போது கிளாஸ் மாறிடும், செக்ஷன் மாறிடும். ஸ்கூலில் பார்ப்போம், ஹாய் எப்படி, அவ்வளோதான் சொல்லுவோம். ஏன்னா சேர்ந்து ஒரே கிளாஸில் நம்ம இருக்கிறதில்ல, கிளாஸ்மேட்டாக மாறுறதில்ல. அதுக்கப்புறம் காலேஜ் போய்ட்டால் சொல்லவே வேண்டாம், சப்ஜெக்ட்ஸ் மாறுது, இன்ட்ரெஸ்ட் மாறுது. ஸோ மெனி சேஞ்சஸ் ஹேப்பன் ஈவன் இன் கேர்ள்ஸ் லைஃப்ஸ். சில பிள்ளைங்க ஹாஸ்டல் போகும், சில பிள்ளைங்க வெளி ஊரில் போய் படிக்கும், சில பிள்ளைங்க வொகேஷ்னல் ட்ரைனிங்கில் இருக்கும், சில பிள்ளைங்க தான் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு போகும். இதெல்லாம் யூ ஷுட் கன்சிடர். வசதி உள்ள பிள்ளைங்க, வசதி இல்லாத பிள்ளைங்க, படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணுற பிள்ளைங்க, குடும்ப கஷ்டத்தை நிமித்தம் படிப்பை தொடர முடியாமல் வீட்டு வேலையில் மாட்டிக்கிற பிள்ளைங்க, சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகி
கட்டாயமாக கல்யாணமாக்கி கொடுக்கப்பட்ட பிள்ளைங்க. இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். ஒரு சிலர் தான் அத்தி பூத்த மாதிரி உங்களோடு கூட நீங்கள் யார் முந்திக்கிறோம் அது மாத்திரம்தான் நமக்கு தெரியாது. யார் முந்தி சாக போகிறோன்னு தெரியாது. அது வரைக்கும் சாகிற வரைக்கும் உங்களோடு கூட பயணிக்கிறவங்க ரொம்ப ரேர் தான். வேற 5 பேர்லாம் 2 பேர் ஒருத்தர் இருந்தாலே நீங்கள் பெரிய ஐஸ்வர்யவான். ஒரு குடும்பத்துக்குள்ளே கூட பிறந்த 2 அக்கா தங்கச்சிங்களாக இருந்தால் அதுவே நீங்கள் எடுத்துக்கலாம். ட்வின் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மறிக்கிற வரைக்கும் உங்களோடு பயணிப்பார்களா என்பதுமே பெரிய கேள்விக்குரிய விஷயந்தான். இட்ஸ் நாட் கேரண்டீடு. இன்றைக்கி இன்றைய நிலையில் நம்முடைய உறவுகள்லாம் நாமே பிரிச்சுக்கிறோம். நம்முடைய உறவுகள் பிரிக்கப்படுகிறது. இட் கெட்ஸ் செப்பரேட்டட். we get separate ourselves. நம்முடைய விழுதுமான கலாச்சார போக்கி நிமித்தம் இது நடக்கிறது. பொருளாசை நிமித்தம் நடக்குது. இன்னொன்று ஜாப் டிசைன். we want to become career women. இப்போ எல்லாமே இப்போ வேலைக்கு போகிற பிள்ளைகளை தான் பசங்க விரும்புகிறாங்க. வேலைக்கு போகிறவனு தான் பெண்கள் விரும்பும். அது வேறு மேட்ரு. ஏன்னா வந்து பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. பெண்கள் வந்து வேலைக்கு போகிறேன் நிற்கிறாங்க. எல்லா சௌகரியமும் இருக்கவங்க கூட வேலைக்கு போகிறவங்க நிற்கிறாங்க. ஒரு சிலர் தான் வேலைக்கு போவேன்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ நான் சொல்ல வரல. தட்ஸ் நாட் அவர் சப்ஜெக்ட். அவங்க எப்படிப்பட்ட பெண்களாக இருந்தாலும் நல்லா தூங்காமல் கேட்கணும். எப்படிப்பட்ட பெண்களாக இருந்தாலும் எல்லா நிலையிலும் பெண்கள் இருக்கிறாங்கல்ல. கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க, கைம்பெண்கள், விதவையாக்கப்பட்டவங்க, அன்னகர்கள் ஆக்கி கொண்டவங்க, கல்யாணமே ஆகாமல் போகிறவங்க, எல்லா துறையிலும் பெண்கள் இருக்கிறாங்க. சராசரியான பெண்களுக்குரிய அனுபவத்தை அடையாமல் இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. பெண்களுக்குரிய அனுபவம் இல்லாமல் ஆண்களுக்குரிய அனுபவத்தை அடைந்து அதில் நிர்பந்தத்து நிமித்தமும் இல்லை விருப்பத்து நிமித்தமும் அதில் வாழ்க்கையை நுழைத்து சாதனை படைக்க வேண்டும் என்று எழும்பியிருக்கிற பெண்கள் இருக்கிறாங்க. எதுக்கு நான் இதெல்லாம் அவங்க சொல்ல, மூளையை வளர்த்துக்கிறதுக்கு இல்லை. எந்த ஒரு சூழலிலும் பெண்கள் ஒருமனமாக இருப்பது என்பது உங்களுக்கு பெரிய சவால். பார்த்துக்கோங்க. ஐ டோன்ட் நோ, இது நான் வந்து யோசிக்கலை. இப்போ நான் இது செல்ஃபோனை நோண்டினேன்னா சரியாக வராது. ஓகே, ஆனால் அதனுடைய கருத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஒரே சிந்தையாக இருக்கும் விஷயத்தில் ஏன் இருக்க முடியலங்கிறதுக்கு ஒரு காரணம். ஒரு அம்மா சொல்லுது, ஷீ இஸ் அ செக்குலர் லேடி, ப்ராபப்ளி ஷீ இஸ் a very well placed and highly talented. நிறைய திறமைசாலி, பெரிய ஒரு இடத்துல வாழ்க்கையில் நிலையில் இருக்கிறாங்க. அவங்க தான் இதை சொல்கிறாங்க. அவங்க பெண்களை பற்றி படித்தவங்க. அவங்க தான் சொல்கிறாங்க பெண்கள் ஒருமனமாக இருக்க முடியாததுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, பொறாமை. இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிக்கிங்க. ஒருமனமாக இருக்க ஆரம்பித்த பெண்கள் ஒரு நிலையை அடைந்தவுடனே, ஒரு கட்டத்தை தாண்டினவுடனே, ஒரு காலத்தை தாண்டினவுடனே நீங்கள் ஒன்றா இருக்க முடியாமல் போயிடுறதுக்கு ஒரு காரணம், பல காரணம் இருக்கலாம். பொறாமை எதற்காக வருகிறதுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாத கம்பசூத்திரமான தங்கமல ரகசியம் கிடையாது. There are so many reasons for you to get jealous of the other lady. நீங்கள் பொறாமையை இருந்து கொண்டே ஒருமனமாக இருக்கிறது போல் நீங்கள் வேஷம் போடலாம். ஆனால் சிம்பிள் ட்ரூத் தான், எல்லாத்தையும் எளிமையாக தான் சொல்லி, நீங்கள் உண்மையிலும் உண்மையாக மெய்யாகவே நீங்கள் ஒருமனமாக 2 பெண்கள் இருந்தால் அங்கே எழுப்புதல் தான், அங்கே ஒரு புரட்சி தான், அங்கே ஒரு முன்னேற்றம் தான், அங்கே ஒரு விடுதலை தான், அங்கே ஒரு சாதனை தான், அங்கே ஒரு காரியம், அங்கே ஒரு சம்பவம். an impactful event will happen. நிறைய சொல்லலாம். கர்த்தருடைய வேலையிலேயே நானா நீயான்னு வந்துடும்.
அதை நீங்கள் ஓயாமல் யோசிக்கணும். மூத்தவ இளையவ ட்வின்ஸாக இருந்தாலும் அவள் 1 minute எங்கள் முன்னாடி பிறந்தா, நான் 2வது நிமிஷம்தான் பிறந்தேன். உங்களுக்குள்ளே போட்டி இருக்கக்கூடாது. படணுங்கிற அவசியத்தை நீங்கள் உணரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பொறுப்புங்கன்னு நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ பெரிய கர்த்தருடைய சபைக்கு பிரயோஜனமாக இருக்கணுங்கிறது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லாத கடவுளை எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை முதல்ல பாருங்கள். அறையில் ஆடினா தான் அம்பலத்தில் ஆட முடியும். முதல்ல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன அளவுக்கு ஒருமனமாக இருக்கீங்க, என்ன அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க, என்ன அளவுக்கு நீங்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து தியாகமாக இருக்கிறீங்க. பிலிப்பியர் 2:2 வாசிக்கிறோம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஜஸ்ட் மறுபடியும் காமன் சென்ஸோட எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் போகாமல் அத்திப்புத்த மாதிரி அபூர்வமாக வித்தியாசமாக எத்தனையோ பெண்கள் வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்காங்க. அவங்களெல்லாம் நாம் இப்போ கணக்கு எடுத்துக்காமல் சராசரியான தாராளமான பெண்கள் கூட்டத்தில் ஒரு பெண் திருமணமாக விரும்புகிறாள், மன வாழ்வை விரும்புகிறாள், தாயாக விரும்புகிறாள். இந்த அடிப்படை இந்த இம்மீடியட் சைக்ளிக் சேஞ்சஸில் நீங்கள் மதிக்க வேண்டிய, நீங்கள் முக்கியப்படுத்த வேண்டிய, நீங்கள் பற்றி கொள்ள வேண்டிய, நீங்கள் பொறுப்பாய் கருதி அதை நிறைவேற்ற வேண்டியது ஏக சிந்தையும் ஏக அன்பாய். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பாக இல்லைன்னா உங்கள் பிள்ளையை நீங்கள் சரியாக வளர்க்க முடியாது. உங்கள் பிள்ளையை நீங்கள் நியாயமாக வளர்க்க முடியாது. உங்கள் பிள்ளைய சுகமாக வளர்க்க முடியாது. உங்கள் பிள்ளைய நீங்கள் புத்திசாலியாக வளர்க்க முடியாது. இது நான் உங்களுக்கு சொல்லித்தரணுங்கிற தலையெழுத்து இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படியே இருந்துச்சுன்னா இப்போ இது உங்களுக்கு ஒரு வார்னிங், எச்சரிப்பு. நீங்கள் இப்போ விழிச்சிக்கணும். உங்களுக்குள்ளே ஏக சிந்தையும் ஏக அன்பு இல்லைன்னா ஓரவஞ்சனையாக தான் பிள்ளைய வளர்ப்பீங்க. பிள்ளையும் புருஷனுமா, பிள்ளையும் ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையுமா இப்படிங்கிறதுலாம் உங்களுக்குள்ளே வந்துடும். A lady, a mother, a wife should work to maintain your priorities with a singular mind. ஏக சிந்தையோடு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஒருத்தையை தான் பெற்றீங்க, ஒருத்தனை தான் பெற்றீங்க, இல்லை 2 பிள்ளைகளை பெற்றீங்கனாலும் உங்கள் மனம் ஏக சிந்தையாக இருக்கணும். அதுதான் தரிசனம். எது தரிசனம் வாழ்க்கைக்கு சொல்கிறோமே, விஷன். வாட் இஸ் விஷன்? யூ ஷுட் ஹேவ் ஒன் பிளான், ஒன் டிரெக்ஷன், ஒன் கோல் இன் லைஃப். திருமண வாழ்க்கையினுடைய ஒரு மகத்துவமான பேருண்மையை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் மல்கியா மூலமாக பேசும்போது என்ன பேசுகிறாரு? அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க. சும்மா மரியாதைக்காக அலையாதீங்க. அது அல்பமான புத்தி. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ள, உங்கள் வாழ்க்கையினுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்துக்கொள்ள, உங்கள் பொறுப்பிலை நிலைத்திருந்து உங்கள் கடமைகளை செய்ய, நீங்கள் உங்களை பற்றி வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அறிய புரிய கிரகித்துக்கொள்ள பகுத்தறிய நீங்கள் விளையாமல் அவளை தான் எல்லாரும் மதிக்கிறாளுங்க, அவளை தான் வாங்குறாங்க போகிறாங்க, என்னெல்லாம் ஒரு ஜென்மமாக யோசிக்கிறது இல்லை, அப்படிலாம் நீங்கள் அங்கலாய்க்காதீங்க. நீங்கள் ஏக சிந்தையாக இருக்க உங்களை பயிற்றுவித்து கொண்டு பாருங்கள். குறித்த காலத்தில் கண்டிப்பாக உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும். கண்டிப்பாக 10 பேர் 5 பேர்
3 பேர் அவங்கள விட்டு பிரியாமல் இருப்பாங்க. யோசித்து பாருங்கள். இப்போ இதெல்லாம் கூட்டம் சேர்க்கறதுக்கான விஷயத்தை சொல்லலை, உங்கள் வாழ்வின் பிரயோஜனத்துக்காக. உங்களால் பிரயோஜனமாக இருக்க முடியும், உங்களால் ஆசீர்வாதமாக இருக்க முடியும், உங்களால் ஆண்டவர் மெச்சிக்கொள்ளக்கூடிய காரியங்களை செய்ய முடியும். ஆக்சுவலாக உங்களால் உங்களை கொண்டே நீங்கள் தேவனுடைய படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ முடியும். அங்கலாய்ப்போடு நீங்கள் சாக வேண்டிய அவசியமே இல்லை, நொந்து நூலாகி நீங்கள் சாக வேண்டிய அவசியமே இல்லை. என்னை கொண்டு போய் அந்த வீட்டில் தள்ளிட்டாங்க, என்னை போய் அவன் தலையில் கட்டிட்டாங்க, எனக்கு இப்படி வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். ஒண்டியாக இருந்து சாதித்தவங்க ஏராளமான பெண்கள். பிகாஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க தங்களுக்கு திருமணம் இல்லை. ஒன்று, அது சூழல் நிமித்தம், சுற்றுச்சூழல் நிமித்தம், குடும்ப சூழ்நிலை நிமித்தம். ரெண்டாவது, அவங்களே கூட அந்த மாதிரி ஒரு அன்னர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு, அன்னர்களாக பிறந்தவர்கள் உண்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே வளர்ந்தவங்க இருப்பாங்க. அதை அவங்க வாழ்க்கையின் போக்கையே பார்க்க முடியும். ஆனாலும் அவங்க சமுதாய விரோதி அல்ல, குடும்ப விரோதி அல்ல. அவங்க ஒரு ஒரு உதாரணமாக சராசரியாக பள்ளிகளிலே தான் இந்த பெண்கள் ஜாஸ்தியாக பார்க்கலாம். பொதுத்துறையில் அவங்க ஒரு ஸ்கூல் ஹெட்மிஸ்ட்ரஸாக இருப்பாங்க, ஒரு கிளாஸ் டீச்சராக இருப்பாங்க, ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருப்பாங்க. அவங்க நிலையில் கண்டிப்பாக அவங்க கடமையை செஞ்சு முடிப்பாங்க, வேலையை செஞ்சு முடிப்பாங்க. தொடர்ந்து அவங்களும் விழிப்புணர்வுகளாக அவங்க சந்திக்கிற சூழலிலே தங்களை விட்டு கொடுத்து தாங்கள் உருவாக வேண்டும் என்று ஒத்துழைப்பார்களானால், பெத்த தாயை விட அந்த ஸ்கூல்லேருந்து கிளாஸ்லாம் முடிஞ்சு ஆனுவல் போகும்போதோ இல்லை ஸ்கூலை விட்டே போகும்போதோ வாழ்க்கைக்காக மக்கள் அழுது அவங்களுக்கு பிரியாவிடையெல்லாம் கொடுத்து போகிறதெல்லாம் நீங்கள் செய்திகளிலே பார்க்குறோம். இப்போ நம்முடைய தியானத்தின் ஒரே நோக்கம், பரலோகம் உங்களை இப்படி வரவேற்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும். நீங்கள் இந்த உலக போக்கிலேயே பிள்ளைகளை படிக்க வச்சுன்னா, ஆளாக்கினா, அதை பண்ணிக்கணும், விட நகையை சேர்க்கணும், நட்டை சேர்க்கணும், லொட்டை சேர்க்கணும், லொசுக்கை சேர்க்கணும், இப்படியே வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலையை தரமாக செய்ய மாட்டீங்க. தராதரம் கெட்டு தான் செய்வீங்க. கோவப்படுவீங்க, எனக்கு தெரியும். கோவப்படுறதுக்கு இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கோவப்படுவீங்க, பிரச்சனையே கிடையாது. சொன்னது தான் நீங்கள். ஆனால் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருப்பதற்கு, மனமாய் ஒரே சிந்தையாக இருப்பதற்கு பரிசுத்தாவினுடைய துணை இல்லாமல், வேத வசனத்தின் துணை இல்லாமல் உங்களால் இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு காரணம் ஒன்று தான், வேத வசனம் இன்னொரு வேத வசனத்தோடு போட்டியாக எழுதப்படலை. ஆமேன். வேத வசனம் ஒவ்வொரு தலையான கருத்தை முக்கியப்படுத்தி தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய விதத்தில் தான் வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனம் ஒன்றுக்கு ஒன்று தனக்கு தானே சிண்டு முடிச்சுக்கிற மாதிரி, நான் தான் முந்தி, நீ தான் பிந்தி, நான் தான் வஸ்தி, நீ தான் மட்டன்னு எங்கேயும் சொல்லப்படலை. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் தேவனாய கர்த்தர் தனக்குள்ளே அவர் பிரிந்து இருக்கிறவர் அல்ல. நான் பிதா, நீ குமாரன், நீ ஆவி அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டையே கிடையாது. ஆனால் அவங்க 3 பேராக தான் இருக்கிறாங்க, ஆனால் ஒரே தேவன் தான். அதை இன்னுமே உலகம் ஏற்றுக்கிறதுக்கு போராடுது. கிறிஸ்தவத்திலையும் கூட ஏற்றுக்கிறதுக்கு இன்னைய வரைக்கும் போராடுறாங்க. ஆனால் தேவன் நம்முடைய நித்திய சுகங்கும்போது நிர்வாக சீர்குலைவு நிர்வாக சீர்குலைவின்றி, நட்டமின்றி, விரயமின்றி, நழுவுதல் இன்றி, ஸ்லிப்பே இல்லை. தெர் இஸ் நோ ஸ்லிப். ஸ்லிப்னா துண்டு கடுதாசி சொல்லலை. சறுக்கல் இல்லாமல், சொதப்பல் இல்லாமல் நாம் தேவனோடு நீட்டாக நடக்கலாம். அல்லேலூயா. தட் டேக்ஸ் டிசிப்ளின், தட் டேக்ஸ் கமிட்மெண்ட். அதற்காக தேவன் உங்களை வடிவமைத்திருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் அப்ரிஷியேட்டிவாக நீங்கள் பார்க்கணும். இந்த நீட் அறிமுகப்படுத்தி ரொம்ப கெடுபடியாக கராராக கட்டாயப்படுத்தப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் எத்தனையோ பிள்ளைங்க செத்தாங்க. ஆமாவா? அவங்களால பீட் பண்ண முடியல அப்படின்னு அதை அதாவது அதோடு ஈடுகட்ட முடியலன்னு சொல்லி விரக்தியில் தற்கொலை பண்ணவங்களாம் இருக்கிறாங்க.
ஆனால் அதே நிலையிலுமே அந்த நாட்களிலுமே சாதனையாக மாநிலமே தேசமே புகழக்கூடிய அளவுக்கு, அதுவும் குறிப்பாக ரொம்ப பிரபலியமாக வசதி படைத்த சமுதாய பின்னணியிலேருந்து வந்தவங்க இல்லாமல் சாதாரண பாமர பின்னணியிலேருந்து வந்தவங்க சாதனை படைச்சிருக்காங்க. இன்னும் பியூட்டிஃபுல் என்னன்னா, அரசு பள்ளிகளிலே படித்த பிள்ளைகள் சாதனை படைச்சிருக்காங்க. நாட் ஓன்லி டாக்டர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக ஐஏஎஸ்ஸாக மாறி இருக்கிறவங்க இருக்கிறாங்களே. இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணுங்கிறது ஆண்டோடைய விருப்பமாக இல்லையாங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அவங்கவுங்களுக்கு தான் கடவுள் சொல்லுவார். அது ஒரு போட்டி அல்ல. யூ டோன்ட் ஹாவ் டு பீட் சம்படி. உங்களுக்கு என்ன முடியுங்கிற அந்த தெளிவை, அந்த தைரியத்தை, அந்த விவேகத்தை, அந்த சாத்தியக்கூறு, அந்த சாதனை படைக்கும் சாத்தியக்கூறு உனக்குள்ளே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்துகிற ஒரு தாய். அவனுக்கு இணையா நீ வந்துடணும்னு சொல்லக்கூடாது. நீங்கள் உனக்குள்ளே இது முடியுமா, இது செய்ய முடியும் நீங்கள் சொல்லணும். பிரைஸ் லார்ட். அக்கா பெரியம்மா பிள்ளைய பார், அவனை பார், இவனை பார், நீங்கள் சொல்ல வேண்டாம். சொந்தத்தை பார், பந்தத்தை பார், நீங்கள் யாரையும் காமிக்க வேண்டாம். உனக்குள்ளே இந்த திறமை இருக்குது, நான் பார்க்குறேன், நீ இதை வளர்த்துக்கோ. இதுக்கு வேண்டிய ஆலோசனை நான் உனக்கு எனக்கிட்ட இல்லைனாலும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லணும். உங்கள் பிள்ளையை பற்றிய தரிசனம் உங்களுக்கு இல்லைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் ரொம்ப மட்டமாக வாழ்றீங்கன்னு தான் சொல்லலை. மட்டம் தட்டுறதுக்காக சொல்லலை. அந்த அளவுக்கு நீங்கள் சாதாரண நீங்கள் அது குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட நீங்கள் மறுபிறவியின் பயனை அடையலை. மறுபிறப்படைந்த ஒரு பெண், ஆவிக்குரிய மறுபிறப்பை அடைந்த ஒரு பெண், எவ்வளோ பிரகாசமான ஒரு நம்பிக்கை இந்த உலகத்தில். நீங்கள் தான் மெய்யான குடும்பத்துக்கு விளக்கு. நீங்கள் உலகத்துக்கு விளக்கு, உங்கள் சமுதாயத்துக்கு விளக்கு, உங்கள் தெருவுக்கு விளக்கு. ஆனால் உங்கள் சிந்தை ஏன் சிதறது? மற்றவங்களோடு நீங்கள் கம்பேர் பண்ணுறதுனால. நீங்கள் அதை மறுக்கவே முடியாது. பேச்சுவாக்கில் அவனை பற்றி இவ்வளோ பற்றி, அவனை பற்றி இவ்வளோ பற்றி, அந்த அவங்களெல்லாம் பாரு, இவங்களெல்லாம் பாரு. இரண்டொரு வேத கதாபாத்திரங்களை, உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான வேத கதாபாத்திரங்களை, இரண்டொரு பிள்ளைகளை, மினிமம் 2 பிள்ளைகளை பெற்ற கதாபாத்திரங்களை ஓய்ந்த நேரத்தில் வேறு பிரித்து அந்த பகுதிகளை மாத்திரம் திரும்பி வாசித்து, யாராவது இன்னொரு பிள்ளையோடு போட்டி போட்டிருக்காங்களா? ஒரு பெற்றோர் இன்னொரு பெற்றோருடைய பிள்ளைகளோடு சண்டை கலந்துருக்காங்களா? கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்களா? ஓயாமல் நம்ம முக்கியப்படுத்தி மையப்படுத்தி அடிக்கடி யூஸ் பண்ணுற இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்குள்ளே அவங்க பிள்ளைகளை பற்றி அவங்களுக்கு ஏதாவது போட்டி இருந்திருக்கா? விமர்சனம் இருந்திருக்கா? எல்லாம் குறைஞ்சபட்சம் 5-6 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க, சிலது 12, இது அவ்வளோதான் பெற்றிருக்காங்க. ஆனால் இன்றைக்கெலாம் நம்முடைய பேச்சு எப்படி இருக்குது? கோயிலுக்கு வரும்போது வேறு மாதிரி வரவங்க, வீட்டுக்கு போகும்போது நம்ம எப்படி இருக்கோம்? அதுவும் வெளியூரில் வந்து இந்த இடத்துல குடி வந்த நீங்கள் திரும்பி அவங்க ஊருக்கு போகும்போது எப்படி போகிறீங்க? எங்கெங்கே எந்தெந்த கோணத்துலேருந்து, எந்தெந்த இடத்துலேருந்துலாம், எந்தெந்த நிலையிலிருந்துலாம் உங்கள் ஒருமனம் கெடுக்கப்படுவதற்கு, உங்கள் சிந்தை கெடுக்கப்படுவதற்கு, சவால் அடைவதற்கு, நெருக்கப்படுவதற்கு, கஸ்தி அடைவதற்கு, நீங்களாக மற்றவங்கள பார்த்து நொந்து நூலாகிற விஷயங்களை நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டாலே உங்கள் நிம்மதி ரொம்ப மிஞ்சும். உங்களுக்கு நிம்மதி இருந்தால் நீங்கள் சரியாக யோசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் ஜப வாழ்க்கை, பேசுகிற, நீங்கள் கூடி ஜெபிக்கிற விஷயத்தில் நீங்கள் ஏக சிந்தையாக இருக்கணும்னா வாயடக்க உடையவர்களாக இருக்கணும், மன அடக்க உடையவர்களாக இருக்கணும். எந்த உங்கள் வாய் புரணி பேசுகிறதுக்கு திறந்து விட்ட மதகை போல் இருக்கிறதோ அதே வாய் கழுத்தறுத்தாலும் சொல்லக்கூடாததாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அந்த மாதிரி விஷயத்தில் என்ன அளவுக்கு உங்கள் உண்மை பிசகி போயிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கு. நடந்து போனதை பற்றி யோசிச்சிட்டே இருக்காதீங்க. இனிமேல் நடக்க போகிறத யோசிங்க. தேசம் அழிந்து கொண்டே இருக்கிறது. 2 பெண்கள்
ஒரு ஒருத்தையாக இருந்த பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி வாசித்த அந்த 15 லிஸ்ட்லேயும் இருக்கிறாங்க. ஒண்டியாக போராடினவங்க, 2 பேராக போராடினவங்க. அவங்கள ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் எழுப்புதலின் சூழலை உண்டாக்கி ஆண்டவர் இன்னொருத்தரை தான் எழுப்பினார். உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு அம்மா காலம் முழுதும் ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கையில் வச்சுட்டு டெய்லி எவ்வளோ நேரம் அதுக்காக ஜெபம் பண்ண முடியுமா ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த அம்மாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குறுதி, இந்த அம்மா தேவனத்தில் உடன்படிக்கை பண்ணி கேட்ட வாக்கும் சாகிறதுக்கு ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி தான் நிறைவேறுது. ஓஎம் ஸ்தாபனத்தினுடைய அவர் இறந்துட்டார். ஜார்ஜ் வேர்வர் அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு போகும்போது அவர் கையில் அந்த அம்மா படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அந்த வீதியில் போகும்போது கரெக்டாக அவங்க வீட்டு மாடியில் ஏறும்படி இவர் உணர்த்தப்படுறாரு. அவரும் அதை அல்ல தட்டாமல், அது வேடிக்கையாக இருந்தாலும் அந்த மாடியில் ஏறி போய் பார்க்கும்போது இந்த அம்மா படுத்திருக்கிறாங்க. பார்த்த உடனே, நீ தான்ப்பா, உனக்காக தான் நான் என் உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன், கம் ஐ ஹாவ் அ கிஃப்ட் கிவ் யூ அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை கொடுக்குறாங்க. அப்போ அவர் இன்னும் ரட்சிக்கப்படாதவர். ஆனால் ஒரு வயசான பெண்மணி இப்படி சொல்கிறாங்களே, இந்த மரியாதை நிமித்தம் அதை வாங்கி கொண்டார். என்ன தான் இந்த அம்மா இதுக்குள்ளே வச்சுருக்குன்னு அதை படிக்க ஆரம்பித்து தான் உலகளாவிய ஒரு பெரிய சுவிசேஷ ஸ்தாபனத்தை உருவாக்கும் பாத்திரமாக தேவன் கையில் மாறினார். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு நல்லா இருக்கும், உற்சாகமாக இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் இப்படி உலகத்தை அசைக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தை உருவாக்க உங்களால் முடியலையே அப்படின்னு அங்கலாய்க்க வேண்டாம். உங்களுக்கு கொடுத்த பிள்ளையை நீங்கள் உருவாக்க யோசிங்க. அல்லேலூயா, ஆமேன். யோசித்து பாருங்கள். எனக்கு இது ஒரு சவாலாகவே இருக்குது. நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓவர் ஆல் திஸ் இயர்ஸ் நானும் ராணி மாறி மாறி சொல்லியிருக்கிறோம். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கண்டு அவர்கள் மேல் தீர்க்கதரிசனம் உரைத்தார். அவர் உரைத்த அந்த அனைத்து பிள்ளைகளுடைய தீர்க்கதரிசனமும் ஒரு பக்கம் வைக்கும்போது, குறிப்பாக 3 பிள்ளைங்க, சிமியோன், லேவி, ரூபன், அவளை பற்றி அவர் சரியாக சொல்லலை. இன்னொரு பிள்ளை தானை பற்றி நான் யாரை பற்றி சரியாக சொல்லலை, ஏன்னா அவர் மனசு சரியில்லை. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களை பற்றி நானா இவங்களை பெற்றேன்னு வாயை விட்டு கேட்ட மோசே, யாக்கோபு தகப்பனை விட, அவர் முற்பிதா தானே, அவரை விட சீனாய் மலையிலே தேவனோடு கூட முகமுகமாக உட்கார்ந்த அனுபவங்களை பெற்ற பிற்பாடு மோசே மரிப்பதற்கு முன்பாக யாக்கோபு சொன்ன தீர்க்க தரிசனங்களிலே சீர்திருத்தம் ஏற்படுத்தி அவர் வாயை கொண்டு ஆண்டவர் 12 சந்ததிகளையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதுக்காக தான் நீங்கள் சபைக்கு வரீங்க, அதுக்காக தான் நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கீங்க, அதுக்காக தான் நீங்கள் கர்த்தருடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறீங்க. பெஞ்ச சூடையத்துக்கு, ஆள் கூட்டத்தை சேர்க்கறதுக்கு, கட்சி கூட்டம் அப்படிலாம் கிடையாது. உங்களை ஒரு சபையில் ஆண்டவர் சேர்க்குறாருன்னா அவர் நித்திய நோக்கத்தோடு தான் செய்கிறார். அதுவும் பிதாவினால் நாட்டப்பட்ட ஒரு சபையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த சபையில் நிலச்சிருக்கணும். கண்டிப்பு பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல, எங்கள் ஜாதி மக்கள் இங்கே இல்லை அப்படின்னு போயிட்டீங்கன்னா போனதெல்லாம் ஓகே தான். ஆனால் உங்கள் பிறவியின் பயனை, மறுபிறவியின் பயனை நீங்கள் அடையவே மாட்டீங்க. ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். நீங்கள் எங்கே இருந்து உருவாகணுமோ அங்கே தான் தேவன் உங்களை உருவாக்குவார். நீங்கள் எவ்வளோ தான் இந்த ஜாதகம் பார்த்து பிள்ளைகளை கட்டினாலும் கர்த்தர் யாரை கொண்டு யாரை சரி பண்ணணுமோ அவங்கள தான் சேர்க்குறாரு. ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆகி ரொம்ப காலம் முடிஞ்சிருச்சு, ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ், இப்படிலாம் என்ன நீங்கள் சொன்னாலும் இந்த வார்த்தை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் கடவுளை வேலைக்காரன். நீங்கள் புருஷனே இழந்திருந்தாலும் நீங்கள் இன்னுமே ஆண்டுடைய பாதத்தில் கற்றுக்கொண்டு நீங்கள் ஒண்டியாக அவங்க ரேஸை ஓடி முடிக்கிறதுக்கு தேவனுடைய அழைப்புக்கு நீங்கள் திரும்பணும், தேவனுடைய இரக்கத்துக்கு திரும்பணும், தேவனுடைய சித்தத்துக்கு திரும்பணும், மனம் திரும்பி திரும்பணும், விட்டு கொடுத்து திரும்பணும்.
இப்போ நான் ஒண்டி கட்டாக ஆகிட்டேன், என்னை யாரும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சரியாக ஓடி முடிக்க முடியாது. செத்து போகிறது எல்லோரும் தான் செத்து போகிறோம், அதை மேட்டரே கிடையாது உசுரோடு, புரியுதா? ஸோ பரிசுத்த மெய் விவாகம் அது யாவருக்குள்ளும் கனமுள்ள, இட்ஸ் அ ரெஸ்பெக்ட்ஃபுல் மேட்டர், இட்ஸ் அன் ஆனரபிள் மேட்டர். ஸோ மேரேஜ் இஸ் நாட் அ ஃபன். யூ மே ஹாவ் ஃபன் இன் மேரிட் லைஃப், பட் மேரேஜ் இட் செல்ஃப் இஸ் நாட் ஃபன். இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார்னு நீங்கள் உண்மையாக நம்புறீங்களா? ஆமான்னு தான் சொல்வீங்க. ஆனால் நான் ஒரு கோடி 2 கோடின்னு சொல்லிட்டேன், கோடி 2 கோடி தடவை நான் கேட்டாலும் உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவான்னு நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, நீங்கள் யோசித்து பதில் சொல்லணும். உங்களுக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார், இப்பயும் பூம்புமார் மாதிரி தலையாட்டுற நீங்கள், தேவன் இப்போ இப்படி கேட்குறேன், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண நீங்கள் விட்டுருக்கீங்களா? அதான் மேட்ரு. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் 1 கோடி என்ன 10 கோடி முறை கூட ஆமான்னு சொல்லுவீங்க. ஆனால் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண முடியும் நீங்கள் ஒரு தடையாச்சும் விட்டு கொடுத்துருக்கீங்களா? ஒரு தடையாவது விட்டு கொடுத்துருக்கீங்களா? சிஸ்டர் கொஞ்சம் தலையாட்டுற மாதிரி இருக்குது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ கூட சாட்சிலாம் சொன்னீங்க, கோயிலுக்கு வர முடியாமல் போச்சு, என்ன பண்ண ஆண்டவர் இது பண்ணார், அழுது என்ன பண்ண, என்ன சொன்னாங்க, அழுகையை போட்டேன். சூப்பர் பாயிண்ட்டு. அது மாதிரி ஒன்று போட்டிங்க, ஆண்டவர் பார்த்தாருன்னா ஐயோ மாட்டிக்கும் போல இருக்கு. சரி போ. தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண நீங்கள் விட்டுருக்கீங்களா? இப்போ அழுகையை போட்டிங்க வந்துட்டீங்க, ஆனால் உண்மையாக தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ண நீங்கள் விட்டுருக்கீங்களா? யோசித்து பார்த்தீங்கன்னா ஏன் ஜெயம் தாமதம் ஆகிட்டே இருக்குது? ஏன் விடுதலை தாமதம் ஆகிட்டே இருக்குது? பல காரணங்கள் உண்டு. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்ச காரணத்தை யோசிங்க. அடுத்த பார்ட்டி சரியில்லை, இவங்க பெத்த பிள்ளை சரியில்லை, புருஷன் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னா ஓகே, உண்மையாகவே சரியாக இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் உங்கள் யுத்தம் உங்களோட யுத்தமா இல்லை அவங்களோட யுத்தமா? ஒன்று, உங்கள் யுத்தம் தேவன் உங்களுக்காக செய்ய வேண்டிய யுத்தமா, இல்லை தேவனை வேடிக்கை பார்க்க விட்டுட்டு யுத்தம் கத்திட்டு இருக்க யுத்தமா? இன்னும் யோசித்து பாருங்கள். கத்தை நமக்காக யுத்தம் பண்ணுறா நம்புகிறோம், கத்தை தான் யுத்தம் கத்தோடையெல்லாம் சொல்லிக்கிறோம். ஆனால் எத்தனை முறை ஆண்டவருக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை முடிச்சு விட்ருக்கோம்? ஆமாவா? நீங்கள் முடிச்சு போடுறதில்ல கெட்டியா இல்லையா? என்ன கோபமாக இருக்கிறீங்க? அது பாருங்கள், ரொம்ப நம்ம அதை நீங்கள் நிறுத்தினாலே சண்டை இருக்காது. சோத்திரம். இல்லை, நான் ஒரு ஆம்பளையை சொல்லக்கூடாது உங்களுக்கு, இட்ஸ் நாட் ஃபேர். பி கேர்ஃபுல். ஓகே, பிலிப்பியர் 2:2, நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாயும் ஏக அன்புள்ளவருமாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்க. 2:3 வாசிக்கிறோம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். வாசிங்க பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். இன்னும் ஒரு முறை வாசிங்க. இதை என்னைக்காக நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் யார் கையில், யார் வாழ்க்கையில் அதிகமாக தெரிய வருது? பொது வாழ்க்கையிலும் இந்த ஆன்மீக வாழ்க்கையிலும். சொல்லுங்க. நான் ஒன்று சொல்ல வேகமாக சொல்லி முடிக்கிறேன், நேரம் இல்லை. கல்யாணம் ஆகாத ஆம்பளை, வயசு பையன், சரியா? முறுக்கு, எல்லாம் முறுக்கும், கிறுக்கு முறுக்கு
எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊர் பொது அறிவில், பொது கலாச்சாரத்தில் அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறத கேட்டிருக்கோம். ஆமாவா? அது அவங்க சொன்ன மாதிரி உண்மையா பொய்யா? உண்மை தான். இல்லை, நீங்கள் யாருக்கும் ஐஸ் வச்சுலாம் சொல்ல வேணாம். இந்த சுதந்திரம் 40 வருஷமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். முகதாட்சியம் இல்லாமல் நீ உண்மையை பேசினா தான் நீங்கள் உருப்பட முடியும். சராசரியாகவே எடுத்துக்கோ. லெட்ஸ் நாட் கோ டு எக்ஸ்ட்ரீம்ஸ். பேலன்ஸ்டாகவே ஒரு ஆம்பளை தடாபுடான்னு இருந்தவன் கல்யாணம் ஆனவனா அடங்கிறானா இல்லையா? எம்மாடியோ என்ன சத்தம்! அப்போ ஜல்லி திஸ் இஸ் ஐயோ மானம் போதும் மானத்தை கப்பலில் ஏற்றுறது. ஆனால் ஆப்போசிட்டாக யோசித்து பார்த்தீங்கன்னா சராசரியாக தான். உடனே பெண்கள் எவ்வளோ பேர் ஆம்பளைங்க இதே சொல்ல வைப்பாரெலாம் வைக்கக்கூடாது. பெண்கள் கல்யாணம் ஆனவுடனே உங்களுக்கு கொம்பேரி மூக்கம் மாதிரி விருன்னு ஏறிடுதா? ஐயோ ஆமாம். இப்போ நம்ம பைபிள் பிரசங்கம் பண்ணல. நான் இப்போ உங்களுக்கு பைபிள் பிரசங்கம் இல்லை, இது 2 குறிப்பில் உலக வாழ்க்கையை தான் சொல்கிறேன். கல்யாணம் ஆனவனா உங்களுக்கு ஆதிக்க ஆவி ஏறிடுது. ஆமாவா? இப்போ அது பட்டிமன்றம் இல்லை, சும்மா மேலோட்டமான குறிப்பு தான். கவனிங்க, 3வது குறிப்பு பொது அறிவு தான். அடிக்கடி நம்ம ஊர் கதை. தமிழ் கலாச்சாரத்தில் ஆண்கள் அடக்கி ஆள்ற ஆண்களும் உண்டு, அடக்கி ஆள்ற பெண்களும் உண்டு. ஆமாவா இல்லையா? ஒரு காலம் அடக்கி ஆண்ட ஆண்கள் அடங்கி போகிற காலம் வந்துடுது. ஆமாவா இல்லையா? ரைட். அதே மாதிரி ஒரு காலம் அடங்கி போன பெண்கள் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிற காலமும் இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் பூம்பூமார் மாதிரி தலையாடுறீங்க. இப்போ யார் இந்த பிரச்சனைகளுக்கு விடையை காணணும்? கர்த்தரா நீங்களா? பதிலே இல்லைக்கா. அதுக்கு மாத்திரம் சத்தம் இல்லை. ஏதோ கிறுக்கன் வருவான், அவன் தலையில் அந்த பிரச்சனையை வச்சிருவோம். இதுக்கு விடிவு காண வேண்டியது யார்? அதான் பவுல் சொல்கிறார். கர்த்தருடைய சபையில் தான் இருந்தாங்க. அதே பிலிப்பு பட்டணத்தில் பிலிப்பியருக்கு எவ்வளோ மேன்மையான விஷயங்களை பவுல் எழுதியிருக்கிறாரு. ஆனால் இந்த 2 பொம்பளைங்களை மாத்திரம் அவரால் பார்க்காம இருக்கவே முடியல. யயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் கர்த்தருக்குள்ளே ஒரே சிந்தையாக இருக்க புத்தி சொல்கிறேன். அதை அவங்க செஞ்சிட்டாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ சபை ஒரு குடும்பம் வளராமல் இது விடுங்க, சபை கிடக்குது, ஊழியக்கார கிடக்கிற, கடவுள் கிடக்கிறார். அவங்களுக்கு என்ன? அவங்களாம் வெட்டி பசங்க. நீங்கள் ரொம்ப கருத்தான பெண்கள், குடும்பம், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒன்றா இல்லைன்னா, ஒரே சிந்தையாக இல்லைன்னா உங்கள் குடும்பம் முன்னேறுமா? முடியாதா? நீங்கள் எவ்வளோ சாதனையாளர், எவ்வளோ திறமையாளர் சொல்லுங்கள். முடியுமா? முடியாதா? என்னென்னமோ சாவி போட்டு இந்த பொம்மையை ஆட்டிலாம் பார்க்குறீங்க, ஆனாலும் பொம்மை ஆடி நின்றுடுது. நான் வேடிக்கை பண்ணல, துக்கத்தோடு சொல்கிறேன். ஆமாவா இல்லையா? என்னென்னமோ ஜதியெலாம் போட்டு பார்க்குறீங்க, முன்னேறுற மாதிரி இல்லை. நான் நிதர்சனமாக சொல்கிறேன். காசு வருது, வசதி கூடுது, ஆனால் இன்னும் நீங்கள் திருமணம், இப்போ புருஷனை இழந்தவங்களாக இருந்தாலும் சரி, கோவப்படாதீங்க. நிதர்சனமான விஷயத்துக்காக சொல்கிறேன். இப்போ தான் நீங்கள் புருஷன் இல்லையே, நீங்கள் ஃப்ரீயாக முன்னேறிட்டீங்களா? ஏதாவது உங்களால்
ஒன்றுமே யாரா who is there to give pressure to you? nobody. ஏன் நீங்கள் முன்னேறலை? நீங்கள் ஏன் ஒரு சாதனையாக நிற்கலை? ஏன் சாதனை புரியலை? ஏன் தேவ சித்தத்தை அறிந்து உங்களால் ஒரு அன்னாள் தேவாலயத்தை விட்டு பிரியாமல் இருந்தால் கிறிஸ்துவின் வருகை கண்ணார கண்டாள் குழந்தையாக. சிமியோன் அப்படி தான் இருந்தார். என்னை இப்போ சமாதானத்தோடு போக விடுகிறேன்னு சொன்னார். ஸோ திங்க் ஆஃப் யோர் total possibility of becoming useful. உங்களுடைய ஏக சிந்தை நிறைய வல்லமையான மகிமையான விஷயங்களுக்கு தேவை. தினை பட்டியலிட்ட குறிப்புகளிலே பாமர மக்களானாலும் மலைவாழ் மக்களானாலும் ஒடுக்கப்படுகிற மக்களானாலும் சுதந்திரத்தோடு இருக்கிற பெண்களானாலும் ஒரு பெண் ஒருத்தி இல்லை 2 பேர் ஒரு செட்டான பெண்கள் ஏக மனதோடு இருந்தனால்தான் சமுதாயத்திலே சபைகளிலே சரித்திரத்திலே பெரிய பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கிறது. ஒரே சிந்தையாக இருந்தது நிமித்தம்தான் அவங்க பெற்ற பிள்ளைகளை அவங்க மாணிக்கங்களாக மனிதர்களுக்குள்ளே மாணிக்கங்களாக உருவாக்க முடிந்திருக்கிறது. ஜெபிப்போம், கண்களை மூடுவோம்.